இப்போ ரோட்லேயோ தெருவுலையோ தெருநாயை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல் எடுத்து அடிப்பாங்க, இல்லைன்னா அந்த தெருநாயை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. இப்படி தான் இந்த காலகட்டத்தில் சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்குது. ஆனால் ஒரு தெருநாய் கிட்டத்தட்ட 30 குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், இது இப்போது நடந்திருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒடிஷா இருக்குல்ல, ஒடிஷாவில் திரிக்குலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கிட்ஸ் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்துருக்குறாங்க. அது ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷப்பாம்பு வந்திருக்கு. அதை நோட்டீஸ் பண்ண ஒரு தெருநாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பாம்பை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குழந்தைங்க சைடில் போகாமல் தடுத்து இருந்திருக்கு. அப்படி தடுக்கும் போது அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு, அந்த நாயை பயங்கரமாக குத்திருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த நாய் அந்த பாம்போட ஃபைட் பண்ணி அந்த பாம்பை கொன்றுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இல்லை. இந்த விஷயத்தை எல்லாமே அந்த சைடில் இருந்த அந்த ஏரியா மக்கள்லாம் பார்த்துருந்துருக்குறாங்க. அவங்க அந்த நாயை ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு தெருநாய் தெரிஞ்சோ தெரியாமலையோ கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த பாம்பு தெரியாமல் உள்ளே போயிருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட உயிருக்கு கூட ஆபத்தாக வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண அந்த ஏரியா மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தெருநாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல மரியாதையெல்லாம் செலுத்தி அந்த நாயை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை, உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.